Hi, hello everyone. Welcome to this video. This is Digital Shamim here. So இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொன்னா ஒரு யூடியூப் கேம்பெயின் வந்து எப்படி கிரியேட் பண்றது அப்படின்றத பார்க்க போறோம். ஸோ இது கூகுள் ஆட்ல வந்து கூகுளோட ஆட் அக்கௌண்ட்ல வந்து அந்த டேஷ்போர்டில் தான் நம்ம இது கிரியேட் பண்ணுவோம் யூடியூப்க்கும். ஸோ இதெல்லாம் யூடியூப் அண்ட் கூகுளோட சர்ச் பிளாட்ஃபார்ம்ஸாக இருக்கலாம், டிஸ்பிளே பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாமே இதில் எல்லாத்துலேயுமே நீங்கள் கேம்பெயின் கிரியேட் பண்ணோம்னா நீங்கள் சிங்கிள் டேஷ்போர்டு தான். ஸோ இதில் வந்து நம்ம பர்டிகுலராக யூடியூப்பில் வந்து வீடியோவாகவும் நீங்கள் ஆட் ரன் பண்ண முடியும், இமேஜாகவும் ரன் பண்ண முடியும். நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஃபீல்டுலலாம் யூடியூப் நீங்கள் ஓப்பன் பண்ண உடனே சம் ஆட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இமேஜாகவே கூட சம் ஆட்ஸ் இருக்கும், கரோசல் டைப்பில் ஆட்ஸ் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வீடியோவாகவும் உங்களுக்கு ஆட் வரும். ஸோ இது மாதிரி டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஆட்ஸ் வந்து யூடியூப்லேயே மட்டுமே நீங்கள் கிரியேட் பண்ண முடியும். அதை எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் உங்கள் பிஸ்னஸ்க்கு இதே மாதிரி பெய்ட் ஆட்ஸ் கூகுள்லேயோ இல்லை ஃபேஸ்புக்கில் மெட்டாலேயோ இல்லைனா லிங்க்டின்லேயோ ரன் பண்ண நினைக்கிறீங்க. அது பெய்ட் ஆட்ஸ் ரன் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ப்ராப்பர் ஸ்ட்ராட்டஜி, ப்ராப்பர் மீடியா பிளானிங் அண்ட் ப்ராப்பராக வந்து கேம்பெயின் ரன் பண்ணுறதா இருக்கலாம், அண்ட் அதை ஸ்கேல் பண்ணுறதா இருக்கலாம், மல்டிபிள் டெஸ்டிங் பண்ணுறதா இருக்கலாம், ரிப்போர்ட்டிங் அண்ட் எப்படி எஃபெக்டிவாக வந்து கேம்பெயினோட சக்ஸஸை மெஷர் பண்ணுறது, இது மாதிரி எல்லாமே ப்ராப்பராக உங்களுடைய பிஸ்னஸ்க்கு பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னு சொன்னால் கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா இதே மாதிரியான ஒரு பேஜ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அந்த பேஜில் போயிட்டு அவைலபிள் டைம் ஸ்லாட்டில் என்னோட நீங்கள் 1-to-1 கால் 30 மினிட்ஸ் கால் வந்து புக் பண்ணலாம். அதில் நீங்கள் கரண்ட்டாக உங்கள் பிஸ்னஸ்க்கு நீங்கள் என்ன மாதிரியான பெய்ட் ஆட்ஸ் ரன் பண்ணுறீங்க, என்ன மாதிரி ப்ராப்ளம் இஷ்யூ பண்ணுறீங்க, அது எப்படி சால்வ் பண்ணுறது, மேபி என்னால் அது சால்வ் பண்ண முடியுது அப்படின்னு சொன்னால், உங்கள் பிஸ்னஸ்க்கு என்னால் எஃபெக்டிவாக சப்போர்ட் பண்ண முடியும்னு சொன்னால் நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அந்த கால் மூலமாக கிடைக்கும். இந்த 30 மினிட்ஸ் கால் கம்ப்ளீட்டாக ஃப்ரீ தான். ஸோ 30 மினிட்ஸ் கால் நீங்கள் இன்ட்ரெஸ்டாக இருந்தீங்கன்னு சொன்னால் கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஃபஸ்ட்டு ஒரு டெமோ ஆட் அக்கௌண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இந்த ஆட் அக்கௌண்ட்லேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னு சொன்னால் ஃப்ரெஷ்ஷான ஒரு யூடியூப் ஆடை வந்து கிரியேட் பண்ண போகிறோம். ஒரு ஃப்ரெஷ்ஷான யூடியூப் ஆட் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ணுறதுக்கு நான் கிரியேட்ன்ற கிளிக் பண்ணுறேன், கேம்பெயின். இதுக்கு முன்னாடி நீங்கள் முக்கியமாக வந்து செய்யக்கூடிய முக்கியமான வேலை என்னன்னு சொன்னால் உங்களுடைய கன்வர்ஷன் கோலை கிளியராக டிஃபைன் பண்ணணும். முக்கியமாக டேக் மேனேஜர் யூஸ் பண்ணி நீங்கள் அதை டிஃபைன் பண்ணுங்கள், ட்ரிகர் பண்ணுங்கள், ப்ராப்பராக ஈவெண்ட் ட்ரிகர் ஆகுதா, அது மட்டும் இல்லாமல் GA4 இன்டகிரேஷன் ப்ராப்பராக பண்ணியிருக்கீங்களா, இது மாதிரி விஷயங்கள் எல்லாமே ஒரு கூகுள் ஆட் கேம்பெயின் கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் இதெல்லாம் பார்க்கணும். அண்ட் கேம்பெயின் அப்ஜெக்டிவை வந்து கரெக்டாக சூஸ் பண்ணணும். பொதுவாகவே வந்து எந்த பிளாட்ஃபார்மாக இருந்தாலும் சரி, நீங்கள் அப்ஜெக்டிவை வந்து உங்களுக்கு எண்டு கோல் என்னன்றதை ப்ராப்பராக டிஃபைன் பண்ணால் மட்டும்தான் அந்த பர்டிகுலர் பிளாட்ஃபார்ம் உங்களுக்கு எண்டு கோலுக்காக கேம்பெயின் ஆப்டிமைஸ் பண்ணும். ஸோ அதனால் அது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. நான் இப்போதைக்கு நான் என்ன பண்ணுறேன், லீட்ஸ்ன்றதை நான் சூஸ் பண்ணுறேன். அண்ட் தென் ஏதோ ஒரு கன்வர்ஷனுக்குள்ளே சூஸ் பண்ணிக்கிறேன். பட் வந்து தேவைன்னா இதை ரிமூவ் பண்ணிக்கலாம். ஏதாவது ஒன்று மட்டும்னா அந்த ஒன்றை மட்டும் நீங்கள் வச்சுக்கோங்க. நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் சைன்அப்ஸ் மட்டும் வச்சுருக்கேன்னா சைன்அப்ஸ். பட் இது வந்து இந்த அக்கௌண்ட்டில் வந்து கன்வர்ஷன் ஆக்சஸ் எதுவுமே ட்ரிகர் ஆகலை, டெமோ அக்கௌண்ட்டு. பட் நீங்கள் பண்ணும்போது இந்த எரர்ஸ்லாம் இருக்கக்கூடாது. ஆக்சுவலாக கன்வர்ஷன்ஸ் ஆக்ஷன் இருக்குல்ல, எரர் இருக்கக்கூடாது, இல்லாமல் தான் நீங்கள் பண்ணணும். அப்படி எரர் இருந்துச்சுன்னா உங்களுடைய கன்வர்ஷன் ஆக்ஷன், அதாவது பர்டிகுலர் கோல் நீங்கள் டிஃபைன் பண்ணியிருக்கீங்களா உங்கள் அக்கௌண்ட்டில், அந்த கோல் வந்து ப்ராப்பராக ட்ரிகர் ஆகலை அப்படின்றது அர்த்தம். இல்லை ப்ராப்பராக வந்து டிஃபைன் பண்ணலை அந்த கன்வர்ஷன் கோல்ன்றது அர்த்தம். ஸோ அதனால் அதை செக் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ கண்டினியூ கொடுங்க. கண்டினியூ கொடுத்ததுக்கப்புறம் என்ன டைப் ஆஃப் கேம்பெயின் நீங்கள் கிரியேட் பண்ண போறீங்கன்றது கேட்கும். சர்ச், பெர்ஃபார்மன்ஸ் மேக்ஸ், டிமாண்ட் ஜென், டிஸ்பிளே, ஷாப்பிங், வீடியோ. ஸோ இந்த வீடியோ அப்படின்றது வந்து இது 2 டைப்ஸ் ஆஃப் கேம்பெயின் வந்து யூடியூப்ல ரன் பண்ண முடியும். ஒன்று வீடியோ அப்படின்னும் போது வீடியோ வச்சு மட்டும் யூடியூப்ல வந்து கேம்பெயின் ரன் பண்ணுறது, இது வந்து ஒரு மெத்தட். இல்லைன்னு சொன்னால் டிமாண்ட் ஜென் ஒரு கான்செப்ட் இருக்குது. டிமாண்ட் ஜென்னில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் யூடியூப், டிஸ்கவர் அண்ட் ஜிமெயில் இந்த 3 பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. இந்த டிமாண்ட் ஜென்னில் தான் வந்து உங்களால் இமேஜாகவும் ரன் பண்ண முடியும், ஆடு வீடியோவும் ரன் பண்ண முடியும், கரோசெல்லாம் ஆட் பண்ண முடியும். இதில் நீங்கள் இந்த பிளாட்ஃபார்மை சூஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் கொடுப்பாங்க. பர்டிகுலர் டிஸ்கவரும் ஜிமெயில் வேணான்னு சொன்னால் அதை ரிமூவ் பண்ணிக்கலாம், எக்ஸ்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ டிமாண்ட் ஜென்னையும் நான் சூஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் கண்டினியூ. ஓகே, ப்ராப்பராக கேம்பெயின் நேம் கொடுத்துக்கோங்க. ஸோ கேம்பெயின் நேம் உங்களுடைய ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஈஸியாக அந்த கேம்பெயினை ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரியான நேம் இருக்கணும். ஸோ அந்த நேமிங் ஸ்ட்ரக்சரை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். கன்சிஸ்டண்ட்டாக ஒரு நேமிங் ஸ்ட்ரக்சர் வந்து என்டையர் அக்கௌண்ட்டுக்கும் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ அதான் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நான் கன்வர்ஷனை வந்து கோலை சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இது 2 கோல் இருக்குது, கிளிக்ஸ் அண்ட் கன்வர்ஷன்ஸ் சூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் வேறு இந்த டார்கெட் சிபிஎல்லாம் நான் எதுவுமே நான் அலோகேட் பண்ணலை. ஸோ டெய்லி பட்ஜெட் வந்து நான் ஒரு 500 rupees கொடுக்குறேன். அண்ட் லொக்கேஷன் அண்ட் லாங்குவேஜ், இது வந்து கேம்பெயின் லெவலில் நீங்கள் லொக்கேஷனோ இல்லை லாங்குவேஜ் டார்கெட்டிங்கோ பண்ண போகிறீங்கன்னா
கேம்பெயின் லெவலில் பண்ணிக்கலாம். இல்லை ஆட் குரூப் லெவலில் பண்ணால் ஆட் குரூப் லெவலில் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ இந்த கேம்பெயின் லெவலில் பண்ண போறீங்கன்னா என்ன பிரச்சனை இருக்குன்னா, நீங்கள் மல்டிபிள் ஆட் குரூப் ஆட் பண்ணும்போது எல்லா ஆட் குரூப்புமே சேம் லொகேஷன், லாங்குவேஜ், டார்கெட்டிங் சேமாக இருக்குன்னா பிரச்சனை இல்லை. ஸோ டிஃப்ரெண்ட் ஆட் குரூப் டிஃப்ரெண்ட் லொகேஷன் நீங்கள் பண்ண போது ஃபியூச்சரில் அப்படி பிளான் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கேம்பெயின் லெவலில் நீங்கள் கொடுக்குறது நல்லா இருக்காது. ஸோ அதனால் நீங்கள் ஆட் குரூப் லெவலில் கொடுத்துக்கலாம். பட் நாங்கள் கேம்பெயின் லெவலில் கொடுக்கல. ஓகேவா? கொடுத்தீங்கன்னா நீங்கள் இங்கே லொகேஷன்லாம் டிஃபைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறேன்னா டிவைசஸ், ஆட் ஷெடியூல், தேர்ட் பார்ட்டி மெஷர்மெண்ட் இதெல்லாம் ஓகே. நெக்ஸ்ட் கோ டு ஆட் குரூப் கொடுங்க. ஸோ ஆட் குரூப் நேம் ப்ராப்பராக நேமிங் ஸ்ட்ரக்சர் ஃபாலோ பண்ணுங்க ஆட் குரூப்புக்கும். அதே மாதிரி நான் இப்போ என்டர் அனதர் லொகேஷன் கொடுக்குறேன். இதில் அட்வான்ஸ்டு சர்ச் கொடுத்துக்கிறேன். ஸோ தமிழ்நாடு டார்கெட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். தமிழ்நாடு இன்க்ளூட். ஓகே, சேவ் கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட் லாங்குவேஜ் டார்கெட்டிங் எதுவும் பண்ணால் ஓகே, இல்லை ஆல் லாங்குவேஜஸ் கொடுத்துக்கோங்க. அண்ட் இதில் வந்து என்னென்னா சூஸ் விச் ஆட் சேனல்ஸ் யுவர் ஆட் குரூப் இஸ் எலிஜிபிள் டு சர்வ் ஆன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் ஆல் கூகுள் சேனல்ஸ் அப்படின்றது கொடுத்துட்டிங்கன்னா நான் சொன்ன மாதிரி யூடியூப், டிஸ்கவர், ஜிமெயில் இந்த மாதிரியான பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாத்துலேயுமே இந்த டிமாண்ட் ஜென் கேம்பெயின் ரன் பண்ணுவாங்க. இதில் இன்னொரு ஆப்ஷனை கொடுத்துருப்பாங்க அடிஷ்னலாக, இன்க்ளூடு கூகுள் டிஸ்பிளே நெட்வொர்க்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா கூகுள் டிஸ்பிளே நெட்வொர்க்கை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் அதை வந்து நீங்கள் விட்டுறலாம். ஓகே. அப்படி இல்லைன்னா லெட் மீ சூஸ்ன்றது சூஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எந்த பிளாட்ஃபார்மில் ரன் பண்ண நினைக்கிறீங்களோ அதை மட்டும் நீங்கள் டிஃபைன் பண்ணால் போதும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு கூகுள் டிஸ்பிளே நெட்வொர்க் வேணாம், கூகுள் மெயிலில் என்னோட ஆட் சேவ் ஆக வேணாம், டிஸ்கவரில் சேவ் ஆக வேணாம், ஈவன் என்னுடைய ஷார்ட்ஸில் சேவ் ஆக வேணாம். இப்படி நீங்கள் டிஃபைன் பண்ணிக்கலாம். ஃபீடு, யூடியூப் ஃபீடுனா இந்த டிஃப்ரென்ஸ் இருக்குது. யூடியூப் இன்ஸ்ட்ரீம்ன்றது உங்கள் வீடியோக்குள்ளே ஆட் ஷோ ஆகும். ஓகே, அது வீடியோக்கு முன்னாடியோ டியூரிங் வீடியோடையோ இல்லை ஆஃப்டர் வீடியோக்கு அப்புறமோ அப்படின்றது ரன் ஆகும். யூடியூப் ஃபீடுன்றது உங்களுடைய ஃபீடுன்னு இருக்கும். ஸோ நீங்கள் ஓப்பன் பண்ண உடனே வரும்ல அந்த ஃபீடு, அதில் வந்து உங்கள் ஆட் சேவ் ஆகும். ஸோ இதில் வந்து அந்த 3 லொக்கேஷன் மட்டும் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் ஆடியன்ஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணனா பண்ணிக்கலாம். ஆடியன்ஸ் வந்து சிக்னல்ஸ் வந்து ஸோ ஆல்ரெடி நான் ஒரு ஆடியன்ஸ் சிக்னல் ஒன்று இருக்குது. ஸோ நியூ ஆடியன்ஸ்ன்றது சூஸ் பண்ணுங்கள். ஆடியன்ஸ்க்கு நேம் கொடுத்துருங்க, டெஸ்ட் அண்டு கஸ்டம் செக்மெண்ட் ப்ரௌஸ்ன்றதை கொடுத்துட்டு ஆக்சுவலாக நான் கஸ்டம் செக்மெண்ட் வந்து இதில் வந்து ஒன்று மட்டும் இருக்குது, அதை நான் தேவையான எடுத்துக்கலாம். இல்லைனா உங்களுடைய பீப்புள் ஹூ ஆல்ரெடி ப்ரீவியஸ்லி இன்ட்ராக்டட் வித் யுவர் பிஸ்னஸ் இதாக டேட்டா இருந்துச்சுன்னா அந்த டேட்டா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் செக்மெண்ட் கொடுக்கணும்னா கொடுத்துக்கலாம். ஓகேவா? யூடியூப் யூசர்ஸ், கூகுள் அனலிட்டிக்ஸ் ஃபார் செக்மெண்ட், லீட் ஃபார்ம் செக்மெண்ட், ஆப் யூசர்ஸ், கஸ்டமர் லிஸ்ட், வெப்சைட் விசிட்டர்ஸ் இதெல்லாம் நீங்கள் செக்மெண்ட் ஆட் பண்ணிக்கலாம். ரீடார்கெட்டிங் அதுக்கு அது மாதிரி. லுக்லைக்னா அதே தான். லுக்லைக்கில் வந்து என்னென்னா உங்களுடைய டேட்டாவை வச்சு அதே மாதிரியான லுக்லைக் ஆடியன்ஸ் வந்து கிரியேட் பண்ணுறது. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இன்ட்ரெஸ்ட் அண்ட் டீடைல் டெமோகிராஃபிக்ஸ் கொடுக்குறேன், இன் மார்க்கெட் ஆடியன்ஸ் இது மாதிரி. ஸோ இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் அட்வர்டைசிங் மார்க்கெட்டிங் சர்வீசஸ் ரிலேட்டடாக தான் பண்ண போகிறேன்னா இதை இன் மார்க்கெட்டிங் ஆடியன்ஸில் வந்து இதை ஆட் பண்ணிக்கிறேன். இது மாதிரி நீங்கள் எதனாலும் சர்ச் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. அண்ட் எக்ஸ்க்ளூஷன் ஏதாவது ஆடியன்ஸ் இதை எக்ஸ்க்ளூட் பண்ணால் அந்த ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அண்ட் டெமோகிராஃபிக்ஸ் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஜெண்டர், ஏஜ் குரூப், அடிஷனல் டெமோகிராஃபிக்ஸ், பேரண்டல் ஸ்டேட்டஸ், அது மாதிரி ஹவுஸ் ஹோல்டு இன்கம் இதை பேஸ் பண்ணி நீங்கள் அதை டிஃபைன் பண்ணிக்க முடியும். இது மாதிரி எதுவும் டிஃபைன் பண்ணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் சேவ். ஸோ யூஸ் ஆப்டிமைஸ்டு டார்கெட்டிங் அப்படின்னா வந்து என்னென்னா உங்களுடைய பட்ஜெட்டுக்குள்ளே வந்து உங்களுடைய கன்வர்ஷன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் செலக்ட் பண்ண ஆடியன்ஸையும் தாண்டி கூகுள் வந்து ஃபைன் பண்ணும் அப்படின்றத. ஸோ இது வேணும்னா வேணும், இல்லைனா எடுத்து விட்டுருங்க. அண்ட் கோ டு ஆட் ஒன். நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன மாதிரி டைப் ஆஃப் ஆட் ரன் பண்ண போகிறீங்க, சிங்கிள் இமேஜ் ஆடா, இல்லை வீடியோ ஆடா, இல்லை கரௌசல் ஆடா அப்படின்றத நீங்கள் சூஸ் பண்ணணும். கரௌசல் அப்படின்னும் போது நீங்கள் என்ன ஆகும்னா உங்களுக்கு மல்டிபிள் இமேஜஸ் வந்து ஷோ ஆகும். இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்க்ரோல் அதாவது ஸ்வைப் பண்ணுற மாதிரி இருக்கும் இமேஜஸ் வந்து. இதே வந்து உங்களோடது வந்து இதே ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து சிங்கிள் இமேஜ்னா சிங்கிள் இமேஜ் மட்டும் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லைன்னு சொன்னால் வீடியோ ஆடுனா வீடியோ மட்டும் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது என்னன்றதை நீங்கள் சூஸ் பண்ணணும். அண்ட் ஆடுக்கான நேமும் கன்சிஸ்டண்ட்டாக ஒரே ஃபார்மேட் யூஸ் பண்ணுங்கள். அண்ட் யூஆர்எல் ஷேர் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் வந்து ஸ்க்ரீன்ஷாட் வந்து உங்கள் லேண்டிங் பேஜ் ஸ்க்ரீன்ஷாட் வந்து உங்கள் ஆடில் ஷோ பண்ணணுமா இல்லை வேணாமான்றத உங்களுக்கு வந்து அது ஒரு ஆப்ஷன் இருக்குது, அது வேணால் எடுத்து விட்டுருங்க. அண்ட் வேணும்னா அதை ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. அண்ட் வீடியோஸ் ஆட் பண்ணுறதுங்க இருக்குது, வீடியோஸ் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் இதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் லோகோஸ், அதுக்கப்புறம் இது எல்லாமே அசட் ஆப்டிமைசேஷன். அதுவே வந்து அந்த இமேஜ் வீடியோஸையும் வந்து ஷேப்லாம் சேஞ்ச் பண்ணுறதுக்கு, ஷார்ட்டர் வெர்ஷனாக வீடியோஸை கொடுக்கறதுக்கு, இது மாதிரி ஏதாவது ஆப்டிமைசேஷன் பண்ணணும்னா வேணும்னா வேணாம், இல்லைன்னா எடுத்து விட்டுக்கலாம். ஸோ இது மாதிரி பண்ணிக்கலாம். நான் சிங்கிள் இமேஜ் அண்ட் அகைன் சூஸ் பண்ணுறேன்.
இதுலேயே வந்து அடாப்டிவ் லேஅவுட்ஸ், இமேஜை வந்தோட லேஅவுட் ஏற்ற மாதிரி அந்த ஃபிட் பண்ணுறதுக்கு சேஞ்ச் பண்ணணுமா இல்லை ஒரிஜினல் இமேஜ் சைஸ் யூஸ் பண்ணணுமா அப்படின்றத கேட்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இது எக்ஸாம்பிள் காட்டுது பாருங்கள். இதை மாதிரி வந்து கிராப் பண்ணிக்கும், இல்லை இதை மாதிரி ரீசைஸ் பண்ணிக்கும், இதை மாதிரி பண்ணிக்கும், இதை மாதிரி வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கும் இமேஜ். இது மாதிரி பண்ணணுமா இல்லை ஆப்டிமைஸ்டாக வேணுமா இல்லை ஆப்டிமைசேஷன் பண்ணாமல் வேணுமான்றதை நீங்கள் சூஸ் பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கலாம், வேணா ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஹெட்லைன், டிஸ்கிரிப்ஷன் அண்ட் கால் டு ஆக்ஷன் டெக்ஸ்ட் ஆட்டோமேட்டட் இருக்கா இல்லை வந்து மேனுவலாக நீங்கள் சூஸ் பண்ணுறீங்களான்றதை சூஸ் பண்ணிக்கலாம். பிஸ்னஸ் நேம் அண்ட் பிஸ்னஸ் நேம் ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னன்னா பிஸ்னஸ் நேம் கொடுக்கறதுல என்ன விஷயம் இருக்கணும்னா, உங்களுக்கு நீங்கள் அக்கௌண்ட் லெவலில் ஒரு பிஸ்னஸ் நேம் கொடுத்துருப்பீங்க, டேக்ஸ் வைஸாக ஒரு பிஸ்னஸ் நேம் இருக்கும், அண்ட் வெப்சைட்டுக்கு ஒரு பிஸ்னஸ் நேம் இருக்கும், வெப்சைட் யூஆர்எல் ஒரு நேம் இருக்கும். அது எல்லாமே வந்து பிஸ்னஸ் நேமோட ஆல்மோஸ்ட் மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கணும். இல்லை இதர் உங்களுடைய பிஸ்னஸ் நேமும் அந்த டேக்ஸ் டீட்டெயில்ஸ் இதை கொடுத்ததும் மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கணும். சப்போஸ் யூஆர்எல் இப்போ மேபி உங்களோட மல்டிபிள் ப்ராடக்ட்ஸ் இருக்கலாம், ஒரு பிஸ்னஸ் நேம் இருக்கும் அண்ட் அந்த ப்ராடக்ட் நேமில் யூஆர்எல் இருக்கும். ஸோ அதனால் மிஸ் மேட்சஸ் இருக்கும். அதே மாதிரி டிசேபிள், அதாவது ஆடை வந்து டிஸ்அப்ரூவ் பண்ணாங்கன்னா நீங்கள் வந்து அப்பீல் பண்ணும்போது, ரிவ்யூ கொடுக்கும்போது அந்த மாதிரி டீடைல்ஸ் கொடுத்து நீங்கள் அப்பீல் பண்ணிவிட்டு நீங்கள் அதை அப்ரூவல் வாங்கணும். ஸோ இது மாதிரி ப்ராசஸ் வந்து நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிக்கோங்க. மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து நீங்கள் பிஸ்னஸ் நேம் வந்து எல்லாமே மேட்ச் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கோ டு ரிவ்யூ. ஸோ பட்ஜெட் இது எல்லாமே நீங்கள் அலோகேட் பண்ணிக்கோங்க. ப்ராப்பராக அலோகேட் பண்ணிட்டு கோ டு ரிவ்யூ போயிட்டு பப்ளிஷ் கேம்பெயின் கொடுத்தீங்கன்னா பப்ளிஷ் ஆயிடும். தட்ஸ் இட். ஒரு யூடியூப் கேம்பெயினை வந்து இப்படி தான் நம்ம கிரியேட் பண்ணணும். அண்ட் இதில் யூடியூப்லேயே வந்து வீடியோஸ் இல்லாமல் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் கண்டென்ட், அதாவது இமேஜாவோ இல்லை கரோசல் ஆடாவோ ரன் பண்ணுறது யூடியூப்பில், இல்லை வேறு அதோட டிஸ்பிளே நெட்ஒர்க்ஸ் இதில் வந்து நீங்கள் அது ஆப்ஷன் தான், அதை சூஸ் பண்ணிக்கலாம். பண்ணுறது தான் இதை பார்த்துருக்கோம். இது இல்லாமல் இன்னொரு கேம்பெயின் டைப் நம்ம ஃபஸ்ட்டே பார்த்த மாதிரி வீடியோஸ் மட்டும் ரன் பண்ணுறதா இருந்தாலும் அதுக்கான அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கலாம். யூடியூப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தேட்ஸ் இட். ஸோ இதை வந்து நீங்களும் உங்களுக்கு எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ, பை.